வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு மாடலை பற்றி அதோட ஹைலைட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு உள்ள மாடல் அப்படின்னா 700WSS. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 8 kg கெப்பாசிட்டி வரும், 14 ப்ரோக்ராம் வரும். இதோட RPM அப்படிங்கிறப்ப 1400 RPM வரும். இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 43,990. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த மாடல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு IFB கஸ்டமர்ல ஒரு 30% கஸ்டமர்கிட்ட இந்த மாடல் இருக்கும். IFB கஸ்டமர்ல ஒரு ஃபேவரட் மாடல், நிறைய கஸ்டமர் விரும்பக்கூடிய இந்த மாடல். இந்த மாடல் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 6 kg இருந்து இந்த மாடல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து கஸ்டமருடைய தேவை அறிஞ்சு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக கஸ்டமர் விருப்பப்படி அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 kg இந்த மாடல் கொடுத்துருக்கோம். இந்த மாடல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்கோம், இதுக்கு எல்லா விதமான ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணுமா, இது பவுடர் லிக்விட் நல்லா கரைச்சி கொடுக்குமா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லாருடைய வாட்டர் ஹார்ட் வாட்டரா இருக்கு, ஹார்ட் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணுமா, அதே மாதிரி ஹைஜீனிக் வாஷ் கிடைக்குமா, அதே மாதிரி இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நிறைய கஸ்டமர் வீட்டில் பாத்ரூம்ல தான் வாஷிங் மிஷின் வைக்கிறாங்க. அப்ப ஈரமா இருக்கிற இடம், அந்த இடத்துல இது சரியா யூஸ் ஆகுமா, அதே மாதிரி நம்ம நாட்டில் வர்ற கரண்ட்ங்கிறது நிறைய பிளக்சுவேஷன் இருக்கு, அதுக்கு இது சூட் ஆகுமா, அதுக்கடுத்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணி கொடுக்குது. இந்த மிஷினை நான் ஏதாவது வாஷ் பண்ணணுமா, இந்த மிஷினை நான் எப்படி பாதுகாக்கிறது, அதே மாதிரி ஹைஜீனிக்கான வாஷ் கிடைக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி இந்த மிஷினை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாடலோட டெக்னாலஜி என்ன அப்படின்னா டம்பிள் வாஷ் டெக்னாலஜி. டம்பிள் வாஷ் டெக்னாலஜி அப்படின்னா கும்மி துவைக்கிற டெக்னாலஜி, அதனால வாஷிங் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பவுடரோ லிக்விடோ, இதுல எது பெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு லிக்விட் தான் பெஸ்ட். இல்ல நான் பவுடரே யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப பவுடர் நல்லா கரையுமா, சில பேர் சொல்லுவாங்க நான் பக்கெட்ல போட்டிருக்கீங்க, ஒரு சில என்சைம்லாம் கரைய மாட்டேங்குது, அப்ப இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இதுக்குள்ள ஒரு இன்பில்ட் ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. இன்பில்ட் ஹீட்டர்ங்கிறப்ப பவுடரோ லிக்விடோ நல்லா டைலூட் ஆகும். இன்னொன்று இந்த ஹீட்டர்னால என்ன பெனிஃபிட், அதாவது உங்களுக்கு போர்வை ஜீனி பெட்ஷீட் போடுறோம் அப்படின்னா அதை டெய்லி வாஷ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்ப உள்ள டெத்தா இருக்கிற அழுத்த ரிமூவ் பண்ணணும். அதுக்கடுத்து சில பேர் சொல்லுவாங்க எப்ப நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஹாட் வாட்டர் ஆப்ஷன்ஸ் தேவையா அப்படின்னு. ஹாட் வாட்டர் இதுல இன்பில்ட்டாவே இருக்கு. தேவை அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்றப்ப மட்டும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்னால என்ன பெனிஃபிட், பவுடர் லிக்விடோ நல்லா கரையும். அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க, கை குழந்தைங்க, 6% யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, செம்மண் கடை டெய்லி கடைகள் கொண்டு வராங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்றப்ப ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். தேவை அப்படின்னா வாஷ் பண்றப்ப மட்டும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரின்ஸ் பண்றப்ப டெஃபினட்டா கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறோம். இதே எனக்கு தேவையில்லை, நான் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். நான் மதிய நேரம் வாஷ் பண்றேன், என்னுடைய டேங்க்ல 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு, அப்ப எக்ஸஸா இது ஹீட்டர் செலக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க 40 டிகிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டேங்க்ல 40 டிகிரி இருக்கு அப்படின்னா அப்ப ஹீட்டர் வேலை செய்யாது. அதுக்கடுத்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸையும் போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னா IFB பொறுத்த வரைக்கும் 100% வாஷிங் மிஷின் தான். அது என்ன 100% வாஷிங் மிஷின் அப்படின்னா IFB பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு இந்தியன் கம்பெனி. சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை பேஸ் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனிகள் அமெரிக்கன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனி ஜெர்மன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனி கொரியன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனி ஜாப்பனீஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில அங்கே உள்ள மக்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, சில பேர் பனியன் கிளாத்தா போடுவாங்க, சில பேர் உள்ளன் கிளாத்தா போடுவாங்க, சில பேர் ஜீன்ஸ் கிளாத்தா போடுவாங்க. ஆனால் நாம மட்டும் விதிவிலக்கானவர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளில் என்னென்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை பூரா போடுவோம். ஆனால் நம்மளுடைய லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒர்க்கிங் வச்சது, எம்ப்ராய்டரி வச்ச ட்ரெஸ்ஸை போடுவோம். அதுக்கடுத்து நம்மளுடைய கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய இந்த பட்டு புடவைகள், நிறைய ஜிகினா வச்சது, ஒர்க்கிங் வச்சது போடுவோம். அப்போ அந்த மாதிரி துணியெல்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி துணியை போட்டு வாஷ் பண்ணலாம். அதுக்காகத்தான் இதில் த்ரெடட் வாஷ் அப்படிங்கிற டெக்னாலஜியவே கொடுத்துருப்போம். இதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி மெட்டீரியலை போட்டோம்னா அதிகப்படியான தண்ணி எடுக்கும். எவ்வளவு தண்ணி எடுக்கும் அப்படின்னா 18 லிட்டர் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு டெம்பரேச்சர்ல இது வாஷ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர்ங்கிறது 30 டிகிரி டெம்பரேச்சர். எவ்வளவு RPMல ரன் ஆகும் அப்படின்னா 35 RPMல 1 செகண்ட் கிளாக் வைஸ் 1 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறப்ப ஒரு ஃப்ளோட் மாதிரி இருக்கும்.
இந்த தண்ணியே இந்த துணிக்கு குசலாக மாறுறப்ப உங்களுக்கு வாஷிங் ப்ராசஸ் பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்பின் பண்றப்ப உங்களுக்கு மைல்டா ஸ்பின் பண்ணும். இதுதான் பாத்தீங்கன்னா மதர் ஒரு தாய் குழந்தையை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப எல்லா விதமான துணிகளையும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான துணிகள்னா என்ன, நம்ம டெய்லி போடுற பேண்ட், சர்ட், சாரீஸ், சுடிதார், பனியன், லுங்கி அந்த மாதிரி மெட்டீரியல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து போர்வை, ஜீனு, பெட்ஷீட் அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் 10 days. அந்த மாதிரி ரஃப்பான மெட்டீரியலை வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பணிகாலத்தில் யூஸ் பண்ற கம்பளி ஐட்டம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து லேடிஸ் ட்ரெஸ், குழந்தை ட்ரெஸ், சாஃப்ட் மெட்டீரியல், நைஸ் மெட்டீரியல், ஒர்க்கிங் வச்சது அந்த மாதிரி மெட்டீரியலும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஜிம்முக்கு போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், அப்ப அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வயசானவங்க, கை குழந்தைங்க, சிக் பர்சன்ட் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அப்ப அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டி எனர்ஜி அப்படிங்கிற ப்ரோக்ராம நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெத்தை விரிப்புகள் போடுறோம் அப்படின்னா பல்கிங்கிற ப்ரோக்ராம நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ்க்காகவே நம்மளுடைய பேட்டர்ன் லைட்ஸ், இது கிரெடல் வாஷ் அப்படிங்கிற டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து எல்லா விதமான கரண்ட்டுக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னா, நீங்க எந்த எலக்ட்ரானிக் பொருளை திருப்பி பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு பேர்ட் இருக்கும், 220 to 240. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி கரண்ட் வருதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்படிங்கிறப்ப மினிமம் 170, மேக்ஸிமம் 270 இன் பிட்வீன் கேப்புக்குள்ள வந்தா ரன் ஆகும். அதுக்கு கீழேயோ மேலேயோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்றுட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், கரண்ட் சரியா வரல, நான் ரன் பண்ணல அப்படிங்கிறப்ப ஒரு மிஷினுக்கு சேஃப்டி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% கஸ்டமர் பாத்ரூம்ல தான் வைப்பாங்க. அப்ப ஈர காத்து, சின்ன சின்ன பூச்சியெல்லாம் போயிட்டு இந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கு, அதாவது இந்த போர்டுக்கு பின்னாடி சர்க்யூட் இருக்கும், அந்த சர்க்யூட்ல போய் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக எபாக்சி கோட்டிங் அப்படிங்கிற கோட்டிங் மெழுகு மாதிரி கொடுத்துருக்கிறப்ப உங்களுக்கு எந்த டேமேஜ் வராது. நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாதிரி வெயிட் இருக்கு அப்படிங்கிறப்ப வாஷிங் நடக்கிறப்ப 52 RPM ரன் ஆகுது, இது ஸ்பின் நடக்கிறப்ப 1400 RPM, அப்ப ஸ்பீடா சுத்துறப்ப ஏதாவது வைப்ரேஷன் இருக்குமா அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஷிங் டயத்திலே ரின்ஸ் டயத்திலே மினிமம் RPM ஃபங்க்ஷன் ஆகும். 52 RPM ஸ்பின் பண்றப்போ 400 இருந்து 1400 வரைக்கும் பெர் மினிட்டுக்கு நம்ம வேரியேஷன் பண்றப்ப இது என்ன பண்ணும்னா 9 டைம்ஸ் சர்ச் பண்ணும். அப்படிங்கிறப்ப 0ல இருந்து 400 வரைக்கும் சர்ச் பண்ணும். அப்படிங்கிறப்ப ஈவனான வெயிட் வந்தா 2000, ஈவனான வெயிட் வரல அப்படின்னா திருப்பி உங்களுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது 1 டயத்திலே சரியாகலாம், 2 டயத்திலே சரியாகலாம், 5 டயத்திலே சரியாகலாம், 7th டயத்திலே சரியாகலாம். 9th டைம் வரப்ப 99.9% சரியாகிடும். பாயிண்ட் ஒன்று சரியா வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நின்றுட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ வர மாடல வைப்ரேஷன் நாய்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேற என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வாட்டருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% வாட்டர்ங்கிறது ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்ல வாஷ் பண்றப்ப என்னன்னா உங்களுக்கு வாஷிங் அந்த அளவு இருக்காது, மிஷினோட லைஃப் குறையும். அதுக்காக விட அக்வா எனர்ஜிங்கிற வாட்டர் சாஃப்ட்னிங் டிவைஸ் கொடுக்கறதுனால, வாட்டரை ட்ரீட் பண்ணி எனர்ஜி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு பவுடரோ லிக்விடோ நல்லா டைலூட் ஆகும். அதுக்கடுத்து இதுல உள்ள ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேலிங் ஆகல அப்படிங்கிறப்ப சீக்கிரம் ஹீட் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸ்னால சீக்கிரம் ஹீட் ஆகும். அதுக்கடுத்து வாஷிங் மிஷின்ல 70% ஸ்பேர் தண்ணிக்குள்ளதே இருக்கு. அதாவது ட்ரம், டப்பு, ஹீட்டரு, ப்ரெஷர் மோட்டர், பம்பு மோட்டர், அந்த மாதிரி 70% முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் தண்ணிக்குள்ள இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர்ங்கிறதுனால ஸ்கேலிங் ஆகாது, அதோட லைஃப் கூட வரும். இன்னொன்று உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர்ல வாஷ் பண்றப்ப துணி சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அக்வா எனர்ஜிங்கிறது IFBயோட பேட்டர்ன் லைட்ஸ், இதை IFBல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹைஜீனிக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில உலகமே மிரளுது, வெளியில போனா பயம், பேச பயம், பார்க்க பயம். அப்படிங்கிறப்ப என்னன்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 ப்ரோக்ராம்ல வேலை செய்யும். மிக்சடு, காட்டன், பேபி வியர், பவர் ஸ்டீம், ரெஃப்ரெஷ், அப்படியே 5 ப்ரோக்ராம்ல கொடுத்துருப்பாங்க. இது பவர். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீம்னா என்ன, தண்ணியே நுழைய முடியாத இடத்துல நீராவி நுழையும். அப்ப நீராவி நுழையிறப்ப என்ன பெனிஃபிட், துணி சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும், சுருக்கங்கள் இருக்காது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இந்த ஸ்டீம்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த கம்பெனியுமே இல்லாத அளவுக்கு 5 ப்ரோக்ராம்ல IFBல மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அது பர்டிகுலர் இந்த மாடலை கொடுத்துருக்கிறப்ப ஸ்டீம்ங்கிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நான் இதுல நீலம் டெட்டால் கஞ்சி கம்ஃபர்ட் போட்டுக்கலாமா அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 3 ட்ரே வரும்.
ஒன்று வந்து எனக்கு அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீவாஷ் 2 தடவை வாஷ் பண்ணி 3 தடவை ரின்ஸ் பண்ணி 90% ஸ்பின் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து எனக்கு மெயின் வாஷ் வேணும் அப்படின்னா இது வந்து மெயின் வாஷ். எனக்கு அழுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா 1 தடவை துவைச்சு 3 தடவை அலசும். அதே மாதிரி நான் பவுடர் மட்டும் போடுவதாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக பவுடர் போட்டுக்கலாம். இதே நான் லிக்விட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரேவை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு லிக்விடு நல்லா வந்து டைலூட் ஆகிறதுக்கு இந்த ட்ரே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது IFBல மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வெறும் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா நீலம் ஆட் பண்ணிக்கலாம். காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறேன் அப்படின்னா கஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வயசானவங்க கை குழந்தைங்க அப்படின்னா டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 14 ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கேன். 14ல் 5 ப்ரோக்ராம் வந்து ஸ்டீம் வேலை செய்யும். இதோட போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்பிளே LED டச் பேனலில் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவாஷ், சோப், எக்ஸ்ட்ரா ரின்ஸ் ஹோல்டு, டைம் சேவர் அண்டு டிலே ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவாஷ் அப்படின்னா எனக்கு அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது 2 தடவை வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவாஷை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சோக்கிங், எனக்கு 2 தடவை துவைக்க வேண்டாம் 1 தடவை துவைச்சாலே போதும், நிதானமாக ஊற வச்சு துவைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் சோப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ரின்ஸ், நார்மலாக கண்ட்ரோலிங்கிறப்போ 3 தடவை அலசும். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது, நாங்கள் தாராளமாகவே புழங்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரின்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரின்ஸ் ஹோல்டு, நான் வந்து ஆன் பண்ணிடுறேன், கொஞ்சம் நேரத்தில் நான் வெளியில் போயிடுறேன், வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா 90% ஸ்பின் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சுமல் வரும், நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் செலக்ட் பண்ணுறப்ப ரின்ஸ் ஹோல்டு செலக்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து துவைச்சு அலசிட்டு கடைசியாக அலசுறப்ப அலசிட்டு அந்த தண்ணியை வெளியேற்றாமல் அப்படியே வச்சிருக்கோம். நான் வந்த உடனே ஆன் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணியை வெளியேற்றிட்டு காய்ச்சி கொடுக்கணும். அது ரின்ஸ் ஹோல்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டைம் சேவர், நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனான வேலையில் இருக்கேன். நான் காலையில் போகிறப்பே கார்லேயே போயிடுவேன். என்னோட ஆஃபீஸ் கேபின், என்னோட ஆஃபீஸ் எல்லாமே ஏசியில் இருக்குது. நான் இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு நான் போட மாட்டேன். என் ட்ரெஸ்ஸில் அடுக்கே கிடையாது. நான் ஏன் நார்மல் ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னோட டயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து டைம் சேவர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலர் டயத்தை விட உங்களுக்கு டயத்தை குறைச்சி உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். இது டைம் சேவர். அதுக்காக டிலே ஸ்டார்ட், ஹஸ்பண்ட் இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, நான் நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டிலே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப 1லேருந்து 24 ஹவர்ஸ் இதில் வந்து டிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 4D ஷவர் டெக்னாலஜி அப்படின்றாங்க. 4 பக்கம் வந்து தண்ணி ஷவர் ஆகிறப்ப ஈவனாக உங்களுக்கு துணியோட மிக்சிங் ஆகிறப்ப நல்லா சோக்கிங் ஆகி வாஷிங் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4D வாஷிங்கிறப்ப உங்களுக்கு டிடர்ஜென்ட்லேருந்து டிடர்ஜென்ட்டை எடுத்துட்டு அப்படியே தண்ணி வந்து ட்ரம்முக்குள்ள அப்படியே ஷவராக கொட்டும். இது ஒரு டைரக்ஷன். 2வது டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப இந்த பேரண்ட்ஸ்லேருந்து இந்த 3 பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ்லேருந்து ஈவனாக ஷவர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து 2D வாஷ். அதுக்கடுத்து 3வது பார்த்தா அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஷவர்னு பேர். இந்த நாசிலேருந்து வந்து கிளாஸில் விழுந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் தண்ணியாக அப்படியே ஈவனாக கொட்டும். அதுக்கடுத்து இந்த ரப்பர் ஸ்லீவ் வழியாக வந்து 4வது டைரக்ஷன் வந்து ரீசர்க்குலேஷன் பம்ப் வழியாக வந்து உங்களுக்கு 4 பக்கம் ஈவனாக தண்ணி ஷவர் ஆகிறப்ப உங்களுக்கு வாஷிங் ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி மைல்டாக இந்த டோர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி இது வாஷ் பண்ணி கொடுக்குது, இந்த மிஷினை நான் ஏதாவது வாஷ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. இதில் டப்க்ளீன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டப்பையே இது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். தன்னைத்தானே க்ளீன் பண்ணி கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த டப் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினோட லைஃப் நல்லா இருக்கும். இதை எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாமா அப்படின்னா ஃப்ரண்ட் லோடிங்கோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். தண்ணியை வந்து சக் பண்ணி எடுக்கும். அதே மாதிரி தண்ணியை வெளியேற்றுறப்ப பம்ப் பண்ணி வெளியேற்றி வரும். அப்படிங்கிறப்ப கிராவிட்டி ஃபோர்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். அல்லது நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறேன், என் நான் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு வாஷ் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா வாஷ் ஸ்பெஷலில் தூக்கி போடலாம். அல்லது நான் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா ஜன்னலை தூக்கி போட்டால் கூட போதும், பம்ப் பண்ணி வெளியேற்றிவிடும். அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே ஒன்றாலும் வச்சுக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷன் அதிக செலவாகுமா அப்படின்னா மினிமம்ங்கிறது 45 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப 65 லிட்டர். வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வாஷிங் ரிசல்ட் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப இந்த நான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுலேருந்து என்னுடைய டேங்க்ங்கிறது மினிமம் 12 feet இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மாடல். இதோட வாரண்டி அப்படிங்கிறப்ப 100% 4 இயர்ஸ் வாரண்டி. 4 வருஷத்துக்குள்ள எது போனாலும் கம்பெனி தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்ப உள்ள இருக்கிற 120 ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் 4 வருஷத்துக்கு எது போனாலும் கம்பெனி தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்ப நீங்க தைரியமா நம்பி வாங்கலாம். மாடலே சப்போஸ் க்ளோஸ் ஆனாலுமே குறைந்தபட்சம் 10 இயர்ஸ் ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுப்பாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் IFBல ஒரு பர்ஃபெக்டான மாடல் செலக்ட் பண்றது ரொம்ப 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 ஈஸி. நீங்க ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ண ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளவு நேரம் வாஷ் பண்ண போகுது, எவ்வளவு டெம்பரேச்சர் எடுக்க போகுது, எவ்வளவு RPM எடுக்க போகுது அப்படிங்கிற டிஸ்பிளே காமிக்கும். அப்படியே நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டா ப்ராசஸ் முடிச்சுட்டு நின்றோம். அதுக்கடுத்து உங்களுடைய குழாயிலையோ டேங்க்லயோ தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுல சிம்பிள் காமிச்சிடும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் நீங்க செலக்ட் பண்றப்ப இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் வாஷ் பண்ண போகுது, எவ்வளவு டெம்பரேச்சர் RPM காமிக்கும். எனக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிரிகிறதுக்கான RPM ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு டிலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு ஆப்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதோட கலர்ங்கிறது சில்வர் கலர்ல வரும். இருக்கிறதுலே ஒரு பர்ஃபெக்டான மாடலை உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியோட விடைபெற்றிருக்கிறேன். நன்றி.